கோவை சுல்தான்பேட்டை மேற்கு திமுக ஒன்றிய செயலாளர் பி.வி. மகாலிங்கம் பதவியை பறிக்கச் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜபர்சன் வழக்கம் விவரங்களை சொல்லலாம். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் 1-to-1 சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. நிர்வாகிகள் சந்திப்பின் போது பல்வேறு புகார்கள், உட்கட்சி பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் நேற்று கோவை மாவட்ட சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொறுப்பாளர், அந்த கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கோவையில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் திமுக தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் திமுக தெற்கு மாவட்டத்தை சார்ந்த சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாலிங்கத்திற்கு பதிலாக தற்போது ரமேஷ் என்பவர் நியமிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் இந்த சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்த மகாலிங்கம் அதிமுகவினருடன் நெருக்கமாக இருந்ததாக தற்போது அவருடைய கட்சி பதவியானது பறிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக முதலமைச்சரிடம் நேற்று புகார்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1-to-1 சந்திப்பில் தொடர்ச்சியாக பல்வேறு நிர்வாகிகளுடைய பதவிகளானது பறிக்கப்பட்டிருக்கிறது. இதை போல மாவட்ட செயலாளர்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கோவை மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய செயலாளரின் பதவி பறிக்கப்பட்டது திமுகவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.